ஒருவேளை நீ அனாதையா என்று சொல்லுகிறாயா? நீ அனாதை அல்ல. உன் தேவனை ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. உன்னை தம் சொந்த ஜனமாக ஏற்றுக்கொண்டார். நீ உன் வாயில அறிக்கையிடாதே, உன் மனதிலே அறிக்கையிடாதே, நான் ஒன்றுமில்லாதவன் நீ ஒரு நாளும் கலங்கி நிற்காதே. யாக்கோபின் தேவன் உனக்கு சொந்தமாய் இறங்கி வந்து விட்டார். அவரை ஏற்றுக்கொள். அவர் மாமிசத்தில் பெற்ற அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுங்களா? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்திற்கு போக முடியாது. யாக்கோபின் தேவன் என்று உங்களோடு பேசுகிற காரியம் என்ன? உன் பிதாக்கள் தேவன் உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு ஏன் கஷ்டங்கள், நஷ்டங்கள், வேதனைகள், துக்கங்கள்? ஆதலால் கர்த்தருக்கு நீ 1 மணி நேரம் இந்த பூமியில கொடுத்து பார். அவர் பல மடங்கு உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னை உயர்த்தி உயர்த்தி அநேக மக்கள் மத்தியிலே ஆள் ஊன்றி நிற்க செய்வார். ஆமென்.